அந்த ரீலில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஏசல் சர்ஜரி, போஸ்ட் நீ சர்ஜரி பண்ணிவிட்டு அவங்களோட நீ கீழே ஆங்கிளில் சுற்றியுமே எடிமை ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த எடிமை ஏன் ஃபார்ம் ஆகுது, எதனால் வருது, அடுத்து என்ன பண்ணணும் நான் ப்ராப்பராக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபிசியோலஜி கன்வெர்ட் என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, பேஷன் வந்து சொல்லி வச்சு எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு கைனசோபி போயிருங்களா, ஒரு ஃபியர் ஆஃப் த மூமெண்ட் போயிருங்க, தயவுசெய்து மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களோட சர்ஜரி கீழே ஆங்கிள் மூவ்மெண்ட்டும், அதே மாதிரி மேலே உங்களோட ஹிப் மூவ்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி நீக்கு அந்த ஒரு செட்டில் லெவல் வச்சுட்டு அந்த மூவ்மெண்ட்டை கண்டிப்பாக பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1 to 2 வீக்ஸ் ஒரு 30 to 60 டிகிரி நீ பெண்டிங் பண்ணணும்னா அது கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி நீ எக்ஸ்டென்ஷன் கொண்டு வரணும், ஃபுல்லாக நீ எக்ஸ்டென்ஷன் கொண்டு வரணும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சொன்ன மாதிரி கம்ப்ரஷன், எலிவேஷன், ஐசியூ வைக்கிறது இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும். காலையில், மதியம், ஈவினிங் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸசைஸ் காலையில், ஈவினிங் இந்த மாதிரி டோசேஜ் பீரியடில் நீங்கள் சொல்லிட்டு ப்ராப்பராக பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சொல்லிங்க கம்மி பண்ணல. இந்த மாதிரி நீங்கள் பெயின் எல்லாம் கம்மி பண்ண உங்களோட டயட்டில் உங்களோட ஹை ப்ரோட்டீனு, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாமல் விட்டுட்டா அதுக்கப்புறம் ஏஎம்ஐ, ஆர்த்தோஜெனிக் மசில் லிங்கபிடேஷன் ஆரம்பிச்சிடும். அது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, சொல்லிங்க இருக்கிறதுனால உங்களோட மசில் ஆக்டிவேஷனை கம்மி பண்ணிடும், மசில் ஆக்டிவேஷனை பண்ணாமல் விட்டுரும். சரிங்களா? இந்த மாதிரி குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரென்த்ரியே பண்ணாமல் விட்டு குவாட்ரிசெப்ஸ்லாம் வீக் ஆகி அதுக்கப்புறம் ஃபுல்லாக டைட்டு தான் ஆகும். அதுக்கப்புறம் அது சொல்லிங்க இன்னும் அதிகப்படுத்து. அப்போ இம்மோபிலிட்டியில் இருந்தீங்க இன்னும் சொல்லிங்க தான் ஆகும். சரிங்களா? ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் பயப்படாமல் ப்ராப்பராக மொபிலிட்டி பண்ணி ப்ராப்பராக ஸ்ட்ரென்த்னிங் பண்ணணும். ப்ரோக்ரஸ் ஸ்பீடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்த்னிங் பண்ண அது உங்களோட ஃபிசியோதெரபிஸ்டோட கைடன்ஸில் ப்ராப்பராக ப்ரோக்ரஸாக பண்ணிங்கன்னா இந்த சொல்லிங்கெல்லாம் போயிடும். பயப்பட தேவையான அவசியம் கிடையாது. இதுக்கு ப்ராப்பராக ரிட்டன் டு வாக்கிங்கு, ரிட்டன் டு ரன்னிங் எல்லாமே தாராளமாக போயிடலாம். இந்த சொல்லிங் கம்மி பண்ண, இந்த மாதிரி எடிமேலே கம்மி பண்ண ஒரு ப்ராப்பரான டிப்ஸ் வேணும்னா நீங்கள் சொல்லிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா பிடிஎஃப் ப்ராடக்ட்களும் உங்களுக்கு நான் ப்ராப்பராக சென்ட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த ரீலங் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.